ஆஃப்டர் தட் அலாட்மெண்ட் ஸ்டேஜ். இந்த அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு 6 ஆப்ஷன்ஸ் வந்து குடுப்பாங்க. இந்த 6 ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு 2 டேஸ் டைம் வந்து தருவாங்க. இந்த 2 டேஸ்க்குள்ள நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த 6 ஆப்ஷன்ஸ் என்னன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இதெல்லாம் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டிக்ளைன் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குவிட், அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இப்படிங்கிற 6 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து கொடுத்த சாய்ஸஸ்ல இப்போ எனக்கு அலாட் ஆயிருக்கிற இந்த காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் நினைச்ச கோர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நான் இந்த அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற கண்டிஷன். அக்செப்ட் பண்ணிட்டு நான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருந்து அந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு, இதுதான் நீங்க எய்ம் பண்ண காலேஜ் அண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துடலாம். பட் நீங்க கொடுத்த பின்னாடி நீங்க வந்து அந்த காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணலைனாலோ, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணலைனாலோ அது என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அந்த காலேஜ்ல சேர விருப்பம் இல்லை இந்த அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்ததும் ஒரு 1 வீக் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிடணும். நீங்க அப்படி ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னா, நீங்க அடுத்து வர ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்க்கும் நீங்க வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. நீங்க அதை அட்டென்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். எனக்கு இப்ப கிடைச்ச சீட் வந்து சாட்டிஸ்ஃபைடு. இப்ப அலாட் ஆன காலேஜ் எனக்கு ஓகே தான். பட் நான் இதுக்கு முன்னாடி ப்ரியாரிட்டி கொடுத்த காலேஜஸ்ல சப்போஸ் வந்து எனக்கு வேக்கன்சி உருவாச்சுன்னா எனக்கு அதை தாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 5th பிளேஸ்ல கொடுத்துருக்கிறேன். அந்த சாய்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நானு இந்த 5த்ல கிடைச்ச இந்த காலேஜ் அண்ட் கோர்ஸை நான் எடுத்துக்கிறேன். பட் நான் வெயிட் பண்றேன். இந்த மேல இருக்கிற 4 சாய்ஸஸ்ல ஏதாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்றேன். அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆப்ஷன். இத குடுத்தோம்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, பக்கத்துல இருக்க டிஎஃப்சி சென்டருக்கு நம்ம போயி, நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்கும். 25,000 ஃபீஸ். அத வந்து நம்ம பே பண்ணணும். இந்த பே வந்து எதுக்குன்னா, அப்வர்ட் மூவ்மெண்ட்க்கு உண்டான அம் அண்ட் தென் இப்போ கிடைச்ச அலாட்மெண்ட்டுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் ஃபீஸ்.